யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று 43ஆம் நாள் அகழ்வு பணியின் போது 4 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மலை அங்கியுடன் மனித எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மலை அங்கியும் பொத்தான்களும் சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரை 96 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளதுடன் 483 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இதுவரை 481 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் 42வது நாளான கடந்த 24ஆம் திகதியுடன் தற்காலிகமாக அகழ்வு பணி நிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் நேற்றைய தினம் யாழ் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணி மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டம் சிறு இடைவெளிக்கு பிற்பாடு 43ஆம் நாள் அகழ்வு பணி காலை 8 மணிக்கு யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட வைத்தியரி செல்லியா பிரடவன் அவர்களின் தலைமையில் சோகோ போலீசாருடன் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இன்று புதிதாக 4 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டன. அதிலிருந்து 2 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு ஒரு மனித எண்பு குவியல்களும் அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ரெகுலேஷன் 39 என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் 467வது இலக்க மனித எண்பு தொகுதி மலை அங்கியுடன் காணப்பட்டது, இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பிற சான்று பொருட்களாக பட்டனும் அதோடு மலை அங்கியோடு காணப்பட்ட பொத்தான் ஒன்றும், சப்பாத்து சொக்ஸ் ஒரு சோடியும் மலை அங்கியும் சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு 2,50,000 ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டு இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 44ஆம் நாள் அகழ்வு பணி நாளை தொடர்ந்து நடைபெறும். இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணி 56 நாள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அத்தோடு நாளை திறந்த மன்றில் இந்த வழக்கு அழைக்கப்பட இருக்கின்றது. இதோடு பங்கு பெற்றினர் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இதில் ஆர்வமுள்ள சட்டத்தரணிகளும் பங்கு பெற்றவர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அகழ்வுப்பணி நாளை இது இன்று பேராசிரியர் ராஜ் சோமத் அவர்கள் அது சம்பந்தமாக பார்த்து அது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக அது ஆய்வுப் பொருட்களாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆய்வுகளின் பிற்பாடு அது சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமான ஆய்வு நாளை தான் அது சம்பந்தமான ஆய்வுகள் செய்வதற்கான அறிவுறுத்தல்கள் கௌரவ மன்றாலே வழங்கப்பட இருக்கும் என்று நம்புகிறோம்.